Hi students, welcome to Priya's Minimax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. Find the excluded values if any of the following expressions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இந்த வேர்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் இருக்கவே முடியாது, இம்பாசிபிள். அதாவது எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் டிஃபைன்ட் ஆர் இம்பாசிபிள், இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுனா அப்படின்னா அது என்ன வேல்யூ அப்படின்னு கேட்கறது தான் என்ன அர்த்தம் இந்த சம். ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் கூட நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த லைனை. இப்போ த எக்ஸ்பர்ஷன் y divided by y square minus 25 is undefined when, எப்போ இது வந்து undefinedன்னு சொல்ல முடியும்? is undefined when denominator 0-ஆக இருக்கும் போது. அப்போ when y square minus 2y equal to 0, கரெக்டா? அதாவது எப்போ நார்மலாகவே நம்ம எப்போ ஒரு நம்பர் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம்? 1/0 யார் எனிதிங் பை 0, டினாமினேட்டரில் 0 வந்தால் இது என்ன அர்த்தம்? நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ டினாமினேட்டர் 0-வாக இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு வேல்யூனால இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்னது? அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ இந்த லைன் எப்படி எழுதலாம்? the given expression is undefined when the denominator is equal to 0. ஓகே மிஸ், எப்போ டினாமினேட்டர் 0 ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ y ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. மைனஸ் 25 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் 25 ஆகுமா? அப்போ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 25 அப்படின்னா அப்போ y இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ yயோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ இப்போ நம்மளுக்கு y என்ன தெரியுது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 தெரிஞ்சிருச்சா? அப்போ தேர்ஃபோர் நம்மளுடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னதான்? excluded values are plus 5 and minus 5. ஏன் இது ரெண்டு இருக்கக்கூடாது இந்த சம்மில்? நீங்கள் yக்கு ப்ளஸ் 5 மைனஸ் 5 இந்த எந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இது என்ன ஆகும்? இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆகும். இங்கே மைனஸ் 5 பாட்டு போட்டு பாருங்கள். மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 மைனஸ் 25 0 ஆகிடும். ப்ளஸ் 5 போடுங்க 25, 25 மைனஸ் 25 0 ஆகிடும். அப்போது இந்த மாதிரி பையில் 0 வர மாதிரி மேக்ஸ்லேயே பாசிபிள் கிடையாது. அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறோம்? நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் இதே மாதிரியே போடுவோமா? divided by t square minus 5t plus 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே வந்து நம்ம என்ன எழுதுவோம்? given expression is undefined. ஷார்ட்டாக எழுதுகிறேன். given expression is undefined. எப்போ இது வந்து undefined? when denominator equal to 0. அப்போ நமக்கு இங்கே denominator என்ன? t square minus 5t plus 6 equal to 0. அப்போ இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த போர்ஷன் எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு என்ன இதில் அகைன் வந்து இது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ளஸ் 6 இருக்கணும், சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்கணும்? மைனஸ் 5 இருக்கணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6 வருமா? ஆர் 6 1s are 6 வரும். ஓகே, நமக்கு சம் என்ன வரணும்? மைனஸ் 5 வரணும். ஸோ அப்போ மைனஸ் 5 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் 3 மைனஸ் 2 இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5 வரும். இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6 வரும். ஸோ அப்போ பாருங்கள், டி ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 2t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் டீயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா t மைனஸ் 3, இதில் மைனஸ் 2-ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இதில் t மைனஸ் 3 காமனாக எடுத்திங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ தேர்ஃபோர் டீயோட வேல்யூ என்ன? 2 and 3. ஸோ இது நான் எப்போவுமே ஈஸியாக உங்களுக்கு என்ன சொல்வேன்? இந்த ரெண்டு லைனை நீங்கள் ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணலாம்? மைனஸ் 3 மைனஸ் 2-ஐ அப்படியே ரூட்டாக எழுதலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த லைன் எழுதி காமிக்க சொன்னாங்கன்னா அதுக்காக உங்களுக்கு டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். இது எப்படி மைனஸ் 5-ஐ மைனஸ் 3 மைனஸ் 2ன்னு பிரித்து எப்படி பிரித்து எழுதணுன்றதுக்கு எழுதியிருக்கேன். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி ரூட் கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன் எழுதிக்கலாம். இப்போது இந்த சம்முடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னப்போ? தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 2 and 3. ஸோ இதோட இப்போ இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பாருங்கள்.
x square plus 6x plus 8 divided by x square plus x minus 2. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அன்டிஃபைன்டு என்னன்னு எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே பாருங்கள், நம்மளுக்கு மேலே என்ன இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து +8 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸு +6 இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது வந்து 4 2s are 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 + 2 6 வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர் என்னென்னு எழுதலாம், x + 4 இன்ட்டு x + 2. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய நியூமரேட்டர். ஸோ இப்போ அதே மாதிரியே கீழே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன -2 கரெக்டாக. அண்ட் சம் ஆஃப் ரூட் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ சம் ஆஃப் ரூட் 1. இப்போது நீங்கள் ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும், -2 வரணும், ஆட் பண்ணும்போது +1 வரணும். ஸோ இப்போ என்ன மாதிரி ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம், இப்போ 2 - 1 எடுத்துக்கோங்க. 2 - 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். அண்ட் 2 - 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ரூட்ஸ் என்ன, 2 and -1. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், x + 2 இன்ட்டு x - 1 எழுதலாமா. இப்போ பாருங்கள் மேலேயும் கீழேயும் எது கட் ஆகுது, x + 2 x + 2 கட் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குதா, x + 4 divided by x - 1. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பர்ஷன் வந்து எப்போ அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம், திஸ் எக்ஸ்பர்ஷன் இஸ் அன்டிஃபைன்ட் வென் டினாமினேட்டர் இஸ் 0ன்னு சொன்னா. அப்போ இது எப்போ அன்டிஃபைன்ட், வென் x - 1 இஸ் 0. இப்போது x - 1 0 அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, -1 இந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன மட்டும்தான், 1 மட்டும்தான். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இதில் என்ன மட்டும்தான் இருக்குது, 1 மட்டும்தான். இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒன்ஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ண அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸாக பிரிச்சுட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் வர்றதை மட்டும் எடுத்து தான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்ப்போம். x cube minus 27 divided by x cube plus x square minus 6x. ஸோ இப்போ இதுவும் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இது கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் டிவைடட் பை கீழே என்ன காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு வருதா. இப்போ கீழே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ -6 நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -6, சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன +1. இது எப்படி வரும் நம்மளுக்கு, 3 2 டைம்ஸ் வருமா, 3 2 டைம்ஸ் 6, 3 2னா 1 வரும். ஸோ இப்போ -6 வரணும், பட் +1 வரணும். +1 வரணும்னா பெரிய நம்பரில் தான் ப்ளஸ் இருக்கணும், சின்ன நம்பரில் மைனஸ் இருக்கணும். ஸோ அப்போ 3 2s are -6, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 வந்துடுச்சா. அப்போ கீழே நம்மளுடைய டினாமினேட்டர் என்னென்ன தான் வந்திருக்கு, ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் + 3 இன்ட்டு எக்ஸ் - 2. இதுதான் என்னது நம்மளுடைய டினாமினேட்டர். ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மில் இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a மைனஸ் பின்னு வரும். இப்போ a மைனஸ் b அப்படின்னா x - 3. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு x + 3 தான் இருக்குது, -3 இல்லை. ஸோ மேலேயும் கீழே எதுவும் கட் ஆகாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூபை அப்படியே வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு +3 வர மாதிரினா நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி கட் பண்ணணும். பட் இங்கே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோட யூஸே இல்லை. ஏன்னா என்ன இல்லை, கீழே எதுவுமே காமனாக இல்லை, அதனால் கட் பண்ண முடியாததுனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம், இந்த கிவன் எக்ஸ்பர்ஷன் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ கிவன் எக்ஸ்பர்ஷன் என்ன ஆகுது, அன்டிஃபைன்டு வென் டினாமினேட்டர் இஸ் 0. So given expression is undefined when x into x plus 3 into x minus 2 equal to 0. ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு என்னென்னலாம் 0, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துக்கலாமா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் + 3 0ன்னு எடுத்துப்போம், அடுத்தது எக்ஸ் - 2 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த +3 இந்த பக்கம் போனால் -3 ஆகுமா. அப்போ எக்ஸுக்கு -3, இந்த -2 இந்த பக்கம் போனால் +2 ஆகும். அப்போ எக்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, எக்ஸுக்கு 0 -3 2 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர், அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆகும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 0, -3, 2.
ஸோ இந்த 3 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ இப்போ இதோட இந்த செகண்டில் 4th சம் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.